அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இந்த முன்னறிவிப்புகளை வெறும் வரலாற்று நிகழ்ச்சியாக மாத்திரம் நீங்கள் கருதிவிடக்கூடாது. முன்னறிவிப்புகள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிக்கக்கூடிய, அந்த நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய சான்றுகளாக உள்ளன என்பதை உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், கேரி மில்லர் என்ற ஒரு பாதிரியார், திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முன்னறிவிப்பை பார்த்துவிட்டு அவர் வியந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அப்துல் அஹத் உமர் என்ற பெயரிலே இன்றைக்கு சமுதாய மார்க்க பிரச்சாரம், மார்க்க பணி, தாவா பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டதற்கு அடிப்படையாக இருந்த முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனிலே சூரத்துல் லஹப், சூரத்துல் மஸத் என்றும் சொல்வார்கள், தப்பத் யதா அபீ லஹபின் என்ற திருமறை குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம், சின்னஞ்சிறிய 5 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் அதுல பெரிய முன்னறிவிப்பு எதுவும் இருப்பதாக உங்களுக்கு தோணாது. ஆனால் அந்த கிறிஸ்தவ பாதிரியாருடைய பார்வையில இது பெரிய ஒரு ஆச்சரியமாகவும், நிச்சயமாக இது இறைவனுடைய வேதம்தான், நிச்சயமாக இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம்தான், நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சின்ன சூரா அவருக்கு உதவி இருக்கிறது. இந்த சின்ன அத்தியாயம் எப்படி உதவுகிறது என்பதற்கு முன்னால் அந்த சூராவில் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹப் என்ற மனிதனுடைய 2 கரங்களும் நாசமாகிவிட்டன. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வங்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனை காப்பாற்றவில்லை. சயஸ்லா நாரன் தாத்த லஹபின், கொழுந்து விட்டு எரியும் நரகத்திலே இவன் நுழைவான். பம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவனுடைய மனைவியும் விறகு சுமப்பவளாக இருக்கிறாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே ஈச்சமர கயிறு இருக்கிறது என்று இந்த வசனத்தினுடைய பொருள். அதாவது அபூ லஹப் என்ற ஒரு மனிதரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் இந்த அத்தியாயம் பேசுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக இது எதை பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யுமாறு கட்டளையிடப்படும் பொழுது குடும்பத்தாருக்கு பிரச்சாரம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். வன்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நெருங்கிய சொந்தக்காரர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு தான் இறை தூதராக நியமிக்கப்பட்ட செய்தியை சொல்கிறார்கள். ஒரு இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்றெல்லாம் அவர்கள் அந்த உறவினர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த உறவினர் கூட்டத்திலே அவர்களுடைய பெரிய தந்தை, அவர்களுடைய தகப்பனாருடைய சகோதரர் அபூ லஹபும் இருக்கிறார். அந்த சபையிலே நபிகள் நாயகம் இதை சொன்ன உடனே அபூ லஹப் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தப்பன் லக்க சாயிரல் யௌம், தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனா, நீ நாசமாக போ, இதற்காகத்தான் எங்களை எல்லாம் அழைத்தாயா என்று கேட்கிறான். இந்த அபூ லஹப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் இறந்த நேரத்தில் நான் அவரை எடுத்து வளர்க்கிறேன் என்று போட்டி போட்டவன். அவ்வளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது, தன்னுடைய சகோதரர் மகன் மீது பாசம் வைத்திருந்தவர். ஆனால் இந்த மார்க்க இறை தூதர் என்ற பிரச்சாரத்தை செய்த மாத்திரத்திலேயே முதலில் எதிர்த்தது யார் என்று சொன்னால் இந்த அபூ லஹப் தான். அந்த சபையில, சொந்தக்காரங்க சபையில எதிர்க்கிறார். எதிர்க்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் சஹீஹுல் புகாரியில 4770, 4801, 4971, 4972 ஆகிய ஹதீசுகள்ல நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த பகுதியில் எல்லாம் போய் ஓரிரை கொள்கையை சொல்வார்களோ இவனும் பின்னாடியே போவான். போய் இவர் என் சொந்தக்காரர் தான், ஆனால் பொய்யன், நீங்க நம்பாதீங்க என்று மக்கள்கிட்ட போய் சொல்வதையும் தன்னுடைய வழக்கமான தொழிலாக இந்த அபூ லஹப் கொண்டிருந்ததாக முஸ்னத் அஹ்மதுல நீங்கள் பார்க்கலாம். 18
234வது ஹதீஸ்ல இந்த நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அபூ லஹப் என்ற இந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய சொந்தக்காரரான ஒரு மனிதர். இவர் எதிர்க்கிறார், நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறார். எதிர்க்கிறது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி என்னன்னா விறகு சுமப்பவள். விறகு சுமக்கிறதுனா விறகு சுமக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, அது ஒரு இலக்கியமான சொல்லு. கோல் மூட்டுறதுக்கு அரபில் அப்படி சொல்லுவாங்க. தீ பொறுத்துறதுக்காக வேண்டி அந்த கோல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை ஒரு மொழியிலையும் சொல்லுவாங்க. இந்த பொம்பளை கோல் மூட்டுற வேலையும் ரசூல் நபிகள் நாயகத்துக்கு எதிராக புருஷனோட சேர்ந்து கொண்டு அந்த சதித்திட்டங்கள் செய்யற வேலையும் செய்யறாங்க. அப்பதான் இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டு அபூ லஹப் நாசமாகிவிட்டான், அவனுடைய மனைவிக்கும் சுருக்கு கயிறு தான் இருக்கிறது, ரெண்டு பேருமே நரகத்தில் நுழைவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இந்த சூறாவில் சொல்லப்படுகிறது. இதைத்தான் அந்த அறிஞர் ஆராய்கிறார். அவன் என்ன யோசிக்கிறார்னு கேட்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் வந்த உடனே அபூ லஹப் நபிகள் நாயகத்தை பொய்யாக்குறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம்ல. யார் யாரோ வந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, போர்க்களத்தில் படை திரட்டி எதிர்த்தவர்கள், காலித் இப்னு வலீத் அவர் வந்துட்டாரு, அபூ சுஃபியான் அவர் வந்துட்டாரு, பெரிய பெரிய களத்தில் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த அபூ லஹப் வரல, அபூ லஹபுடைய மனைவியும் வரல. அவங்க இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாமலே மரணிச்சிட்டாங்க. அந்த பாதிரியார் அவர் எப்படி இதை ஆராய்ச்சி பண்றாருன்னு, எப்படி சிந்திக்கிறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இறை தூதரா இல்லாம அவர் சொல்லி இருந்தாருன்னு வைங்க, அவனு இதான் சான்ஸ்னு சொல்லி நான் இப்ப வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டான்னு வைங்க, நானும் உன்னோட சேர்ந்துட்டேன், அப்ப என்னவாயிரும், அவன் நம்பர் வேண்டாம் ஒண்ணு உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கும், சொன்னது பொய்யா போயிரும். அல்லாஹ்வுடைய வேதம்ல இவர் சொல்றாரு. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனை பார்த்து இவன் வரவே மாட்டான் என்று அவர் சொன்னாரே, ஆனால் அதுவும் கடும் எதிரியா இருக்கக்கூடியவன், இந்த மார்க்கத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபடக்கூடியவன், அவனை நோக்கி சொல்றாரு இவன் வரவே மாட்டான், கடைசி வரைக்கும் வரல. வரமாட்டான்னு சொன்னாலும் வராமலேயே நினைஞ்சிட்டான், போயிட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு சம்பவமா நம்ம எல்லாம் படிச்சுட்டு போறோம். இந்த சூறாவை தப்பத்தியதா சூறாவை எல்லாம் நம்ம ஓதுறோம், குர்ஆன்ல ஓதுறோம். இதுல இவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கான்னு படிக்காம இது வரலாறுன்னு நினைக்கிறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு பெரிய ப்ரூஃபாக ஆய்வு செய்யக்கூடியவருடைய பார்வையில தெரியுது பாருங்க. இந்த நோக்கத்திற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், முன்னறிவிப்புகளை வகைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்த, அவர்கள் சொன்னது நடந்த முன்னறிவிப்புகள், அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் சந்தித்த முன்னறிவிப்புகள், சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு இன்று வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற முன்னறிவிப்புகள், இனிமேல் இன்னும் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிற முன்னறிவிப்புகள் என்று வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த முன்னறிவிப்புகளை நாம் பார்த்தோம். அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள், சஹாபாக்களை பற்றி சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறியதை ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம். அந்த தொடரிலே இன்னொரு முன்னறிவிப்பை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 4 பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 4 பேரும் ஒரு நாள் உஹது மலையின் மீது நிற்கிறார்கள். உஹது மலை மக்காவுல மதீனாவுல உள்ள ஒரு மலை. அவ உஹது மலையின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த உஹது மலையில ஒரு சின்ன ஒரு அதிர்வு, நில அதிர்வு மாதிரி ஏற்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹது மலையே நீ நிதானமாக நிறுத்து, ஆற்றத்தை நிறுத்து, உன்னுடைய முதுகின் மேல் யார் இருக்கிறார் தெரியுமா? ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக், ஒரு உண்மையாளர் இருக்கிறார், 2 உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலைஸ அலைக இல்லா நபியுன் வ சித்திகுன் வ ஷஹீதானி, ஒரு நபி, நான் நபி இருக்கிறேன், சித்திக் ஒருத்தர் இருக்கிறாரு, 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், 2 உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இது சொல்லி எத்தனை ஆண்டுகள் போய் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அப்புறம் அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார்கள், அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள், பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். இதுல என்ன முன்னறிவிப்பு இருக்கு என்று கேட்டால், இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள், நமக்கெல்லாம் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இயற்கையாகத்தான் மரணம் அடைந்தார்கள், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மரணிக்கிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள்.
தொழுது கொண்டிருக்கும் போது கொல்லப்பட்டு மரணிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மரணிக்கிறார்கள்? அவர்களும் கொல்லப்பட்டு தான் மரணிக்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேரும் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது 2 பேர் கொல்லப்பட்டு மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஷஹீதுனா அதானே, ஷஹீது என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டு மரணிப்பார்கள். 2 பேர் சாதாரணமாக மரணிப்பார்கள் என்பதை எவ்வளவு அற்புதமா சொன்னார்களோ அதுதான் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாக மரணித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாக மரணித்தார்கள். 2 ஷஹீது இருக்கிறார்னு சொன்னாங்களே, ஒரு ஷஹீது உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இன்னொரு ஷஹீது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அப்ப 4 பேர் நிக்கிற இடத்துல இந்த 2 பேரும் கொல்லப்பட்டு மௌத்தா போவாங்க, இறந்து போவாங்க என்று ஒரு மனிதரால சொல்ல முடியுமா? இறை தூதரா இருந்தா தான் சொல்ல முடியும். அதுல இறை தூதரா இல்லாம நம்ம பாட்டு கூட அடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்து இவங்க 2 பேரும் இயற்கையா மரணிச்சாங்கன்னு வைங்க, உமரோ உஸ்மானோ 2 பேர்ல ஒருவரோ 2 பேருமோ இயற்கையா மரணிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா அதோட அந்த மக்கள் மாறி போயிருப்பாங்க. என்ன இருந்தாலும் சொல்லிட்டு போனார், நடக்கலையே, இயற்கையா கொல்லப்பட்டு தான் இறந்து போவாங்கன்னு சொன்னாங்க, நடக்கலைன்றுவாங்க. அப்ப 2 நபர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்க 2 பேரும் கொல்லப்பட்டு மௌத்தா போவீங்க, இறந்து போவீங்க. அது நாளைக்கு இல்லை, எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறது, எத்தனை வருடங்களுக்கு பிறகு நடக்க போற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாதிரியே நிகழ்கிறது. சஹாபாக்களை பற்றி குறித்து சொன்னது அப்படியே ஒரு அச்சரம் பிசகாமல் அதே மாதிரி நிறைவேறுகிற காட்சியை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில 3699வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இந்த முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பை. அதே மாதிரி இன்னொரு முன்னறிவிப்பை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அதுல என்ன சொல்கிறார்கள் என்றால், அலியே, உனக்கும் என் மனைவி ஆயிஷாவுக்கும் இடையிலே ஒரு பெரிய விவகாரம் ஏற்படும், உனக்கும் ஆயிஷாவுக்கும் இடையிலே பெரிய விவகாரம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிமா நடக்கும்? உங்க குடும்பத்தோடவா எனக்கு ஒரு சண்டை நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அப்படிதான் நடக்க போகுது, இது சொல்லி போடுறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆனா அஸ்காகும் யா ரசூலல்லாஹ், அப்படி நடந்து விடுமையானால் என்னை விட துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீ துர்பாக்கியசாலி இல்ல, அப்படி ஒரு நிலை அடையுமையானால் அவரை ஆயிஷாவை பாதுகாப்பான இடத்திற்கு நீ அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அஹ்மதுல தபரானியில எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, நபிகள் நாயகம் இந்த சம்பவம் பின்னாடி அப்படி நடக்குது. எப்படி நடக்குது? நீங்க எல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்பீங்க. ஒட்டக போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அவர்களும் கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக ஒரு எதிரணி உண்டாகி கொண்டிருக்கிறது. எதனால எதிரணி உண்டாகுதுன்னு கேட்டா, அலி தான் உஸ்மானை கொண்டு விட்டாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பிறகுதான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ஆட்சிக்கு வந்த உடனே அங்குள்ள மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் நடக்குதுன்னு கேட்டா, அலி தான் கொண்டு விட்டாரு என்று ஒரு பிரச்சாரம். இன்னொரு பிரச்சாரம், அலி கொல்லல, ஆனால் கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்காரு, உஸ்மானை கொன்றவர்கள் மதீனாவுல இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாருன்னு பேசுறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைநகரத்தையே அவர் கூபாவுக்கு மாத்திட்டு போயிட்டார், மதீனாவுல இருக்காம. இதெல்லாம் அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தியை உண்டாக்குது. அந்த நேரத்தில் ஹஜ்ஜி பயணம் மேற்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதை செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக இந்த பிரச்சாரம் பண்ணி உஸ்மானை கொன்று விட்டார்கள், அதுக்கு நம்ம கணக்கு தீர்க்க வேண்டும், அதுக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்று ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்பதற்காக பெரும் படையோடு புறப்பட்டு யுத்தகளத்திலும் சந்திக்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு பெயர் தான் ஒட்டகப் போர் என்று சொல்கிறார்கள். வகாத்துல் ஜமல், ஜமல் யுத்தம் என்று சொல்வார்கள். இந்த ஒட்டகப் போர்ல ஒட்டகத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய கால்கள் வெட்டப்பட்டு அது கீழே விழுந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். அதோட போர் ஓய்கிறது. அதனால ஒட்டக போர்னு அதுக்கு பேர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே இதுதான். அலிட்ட மட்டும் சொல்லல, ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே அவங்க வாழக்கூடிய காலத்துல தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்டா, அவங்க அப்படியே போருக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஒட்டக போருக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே, ஹவ் அபு என்ற இடத்துல வந்தவுடனே நாய்கள் வந்து குறைக்கிற சத்தத்தை கேட்கிறாங்க. நாய் எல்லா இடத்திலும் குறைக்கும். அந்த நாய் குறைச்சவுடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறாங்க. இதான் ஹவ் அபுங்கிற இடம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். ஹவ் அபு என்ற இடத்துல நாய் குறைக்கிறது நீ கேட்பாய், கேட்கும் பொழுது நீ தவறான முடிவில் இருக்கிறாய் என்று புரிந்து கொள் என்று சொன்னார்கள். சூசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நான் திரும்பி சென்று விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க திரும்பிலாம் செய்ய வேண்டாம், ரெண்டு இனம் ரெண்டு அணிக்கு மத்தியில் சமரசம் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் உங்களை பயன்படுத்திக் கொள்வான், முன்னேறுங்கள் என்று சொல்லி தான் அவர் கத்துக்கு போறாங்க. எதுக்கு இது சொல்லப்படுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட சொல்றாங்க, நீ ஒரு காரியம் செய்வாய், காரியத்தை நான் சொல்லல, நீ ஒரு காரியம் செய்வாய், ஹவ் அபு என்ற இடத்துல, ஹவ் அபுண்டா என்னன்னு மேப் ஒண்ணுமே தெரியாது ஆயிஷா நாய்க்கு. அப்படி ஒரு இடம் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து நாய் குறைக்கிற சத்தத்தை நீ வந்து கேட்பாய், அது அப்படி தவறான கருத்துல முடிவில் இருக்கிறாய் என்று விளங்கிக் கொள் என்று மனைவிக்கும் அட்வைஸ் பண்றாங்க, மருமகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீ வந்து இந்த மாதிரி என் மனைவியோட உனக்கு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் வந்து அவரை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தாலே யுத்தம் நடக்கும்னு அர்த்தம். பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்க. பிறகு ஆயிஷா நாயகியும் தான் செய்து தவறு என்று விளங்கிக் கொள்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு உரிய கண்ணியத்தோட மூமின்களுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். இதுல என்ன விவகாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த அலிக்கு சொன்னது அங்க உள்ள சமுதாயத்துக்கு பூரா தெரியும், ஆயிஷாக்கு சொன்னதுதான் சமுதாயத்துக்கு பூரா தெரியாது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபடி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு வைங்க, எல்லாம் பொய்யிண்டா இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற வரைக்கும் ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனை நடக்கலன்னு வைங்க, அப்ப என்ன நினைப்பாங்க, பொய், முகமது பொய் சொல்லிட்டு போயிட்டாரு என்று சொல்லுவாங்க. அப்ப தனக்கு பிந்தின காலத்திலேயே உரசி பார்ப்பதற்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு நபர்களை பற்றிங்க ஒரு டோட்டல் கூட்டத்தை பத்தி சொல்லலாம். ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் உங்களை 4 பொய்யே இருக்கிறேன்னு சொல்லி தைரியமா சொல்லலாம். ஏன்னா 4 பொய் இருக்கதான் செய்வான். இது யாரும் சொல்லலாம், இது பெரிய அறிவு முன்னறிவிப்புலாம் கிடையாது. ஒரு அனுமானித்து சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களை சொல்லலாம். ஒரே ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து அவனுக்கு உள்ள ஒரு முடிவை சொல்லவே முடியாது. உங்கள 4 பேர் கொல்லப்படுவீர்கள் என்று 1000 பேரை பார்த்து சொல்லலாம். எந்த 4 பேராச்சும் 1004 பேர் கொல்லப்பட மாட்டானா? இது வந்து தற்செயல் நடந்துரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒரு நபரை பார்த்து நீ கொல்லப்படுவாய் என்று சொன்னா அவர் கொல்லப்படுறாரு, நீ உனக்கு என் மனைவிக்கு சண்டை வரும்னு சொன்னா அது மனைவி பேரையும் சொல்லி ஆயிஷாவுக்கு சண்டை வரும்னு சொன்னா சண்டை வருது, பிறகு நீ திருப்பி அனுப்புன்னு சொல்ற, அதே மாதிரி நடக்குது. இதுதான் முன்னறிவிப்பு என்பது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பை செய்து அது அப்படி அலி விஷயத்தில் நிறைவேறுகிறது, ஆயிஷா நாயகி விஷயத்தில் நிறைவேறுகிறது, உஸ்மான் விஷயத்தில் நிறைவேறுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நிறைவேறுகிறது. அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் பல போர்க்களங்கள் நடந்துச்சு. உலகம் பூரா பல விதமான போர்கள் நடக்கும். அந்த காலத்துல வந்து வெறும் இந்த தரையில் நின்றுதான் போரிடுவார்கள். ஆகாய படையெல்லாம் அந்த காலத்துல கிடையாது, ஆகாயத்தில் படையெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அதே மாதிரி வந்து கடற்படையும் கிடையாது. கடல்ல வந்து ஒரு கப்பல்ல அவ்வளவு சாதனங்களை வைத்துக் கொண்டு கடற்படை மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளது. அப்போ ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று தூங்கி விழித்தார்கள். உம்மு ஹராம் என்ற பெண்மணி அவங்கள்ட்ட சொல்றாங்க, உம்மு ஹராம் அல்லாஹ்வுடைய தூதரே எதுக்கு நீங்க திடீரென்று விழித்தீர்கள்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சில பேர் இந்த கடற்படையிலே யுத்தம் செய்யக்கூடியவர்களாக புறப்படுவார்கள், கடற்படையில யுத்தம் செய்யக்கூடியவர்களாக புறப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா உம்மு ஹராம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மாதிரி செல்லுகிற படையிலே நானும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இருப்பாய், நீனும் அந்த படையில இருப்பாய் என்று சொல்கிறார்கள். இது வந்து சஹீஹுல் புகாரியில 2789, 2800, 2878, 2895, 6282, 7002 இப்படி பல இடங்கள்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வரலாற்றுல
கடற்படையை முதல்ல நிறுவியர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான். முஆவியா தான் கடல் மூலமாகவும் படை நடத்தலாங்கிறத இன்றைக்கு கடற்படை தான் இன்னைக்கு உலகத்தில் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த மாதிரியான கடற்படையை நிறுவனதுல பயணத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கப்பலை அதுலயே எல்லா விதமான சாமான்களையும் தளங்களையும் அமைத்து கடற்படையை நிறுவனது யாருன்னு கேட்டா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிறுவுறாங்க. இதை கூட அனுமானிச்சு சொல்லலாம், எதிர்காலத்தில் கடற்படை வரும்னு சொல்லி அனுமானிச்சு சொல்லலாம்னு நீங்க நினைக்கலாம். அதுல அனுமானிச்சு சொன்னது அல்லங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட சொல்றாங்க, உம்மு ஹராம்கிட்ட சொல்றாங்க, நீயும் அதுல இருப்பாய். அப்ப ஒரு கடற்படை உண்டாகும்ங்கிறது எப்ப உண்டாகும்? நீ இறந்து போறதுக்குள்ள கிட்டத்துல உண்டாகும்னு சொல்றாங்க. பொதுவா நான் கூட என்ன செய்யலாம்னு கேட்டா, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துகிற வேகத்தை பார்த்துக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் உண்டாகும்னு நானா அனுமானிச்சு சொல்ல முடியும். இது அனுமானித்து நிலவரங்களை பார்த்து சொன்னது அல்ல, இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதுல இருப்பாய். நீ அதுல இருப்பாய் என்ன அர்த்தம்? முஹராமு நபிகள் நாயகம் காலத்துல வாழ்றாங்கன்னா அதுக்கு இன்னும் 10-15 வருஷம் மொத்தம் போயிருவாங்க. ஒரு நாள் இறந்து போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த குறுகிய காலத்தையே கடற்படையில இருக்கும், கடற்படையிலேயே நீங்கள் யுத்தம் செய்ய கிளம்பி போவீர்கள். அந்த யுத்தம் போற சபை படையில நீ இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி அந்த அம்மாவும் பிறகு என்ன செய்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அதே மாதிரி கடற்படையில் அவர்களும் சேர்ந்து பணி செய்வதற்காக வேண்டி, கடலில் தொண்டுலியம் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போன செய்தியை தான் நான் மேலே வாசித்து காட்டிய அந்த நம்பர்ல புகாரியில, சஹீஹுல் புகாரியில நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இது எப்படி ஒரு இறை தூதரா இல்லாம ஒரு மனிதர் என்ற முறையில சொல்ல முடியுமா? இறை தூதரா இல்லாம இருந்தாங்கன்னு வைங்க, இது எப்படி சொல்ல முடியும்? அல்லது நம்ம தான் மூத்தா இறந்து போக போறோமேன்னு சொல்லி விட்டு அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னு வைங்க, இது நடந்திருக்காது. இறை தூதரா இல்லாட்டி நடந்திருக்காது. அந்த தலைமுறையோட இந்த மார்க்கத்தை கைகள் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வளர்ந்ததை விட அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருக்கும்போது செஞ்சதை விட கூடுதலான அற்புதங்களை கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. ஒருவருக்கு நடக்கிற அற்புதத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாரு, நான் கடற்படையில போக போறேன், ஒரு கடற்படை உண்டாகும், நானும் போக வேண்டு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கன்னு இந்த அம்மா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. போன உடனே என்னடா இவ்வளவு அழகா சொல்லி வச்ச மாதிரி நிறைவேறுத, இது கண்டிப்பா இவர் இறை தூதர் தான், இது இறை மார்க்கம் தான், இது உண்மையான மார்க்கம் தான் என்று இறைவன் கடவுள் தான் இதை கொடுத்தான் என்பதற்கு விஷயத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல துருக்கி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கெல்லாம் கூட துருக்கர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முஸ்லிம்களை சொல்லும்போது என்ன செய்வாங்க, துருக்கர்னு சொல்லி அதான் துலுக்கர் என்று வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல இஸ்லாமிய தலைமையாக துருக்கி இருந்துச்சு. இஸ்லாமிய மக்களுக்கு தலைமை நாடாக துருக்கி இருந்ததுனால என்னமோ நாமெல்லாம் துருக்கிக்காரங்கள் மாதிரி நினைத்து கொண்டு சில அறியாதவர்கள் நினைஞ்சாங்கன்னா துருக்கர் என்று சொல்லி நமக்கு பட்டம் போட்டாங்க. நாம துருக்கர் கிடையாது, இந்தியாவில் உள்ள இந்தியாக்காரன் தான், அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் அமெரிக்காக்காரன் தான். ஆனால் அந்த பேர் வந்துச்சு. அந்த துருக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடுங்கோன்மையானவர்களுடைய கையில அது இருந்துச்சு. அந்த நாட்டில் நேர்மை கிடையாது, நீதி. அந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த அந்த துருக்கியில ரொம்ப மோசமான ஒரு கூட்டம் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பாபக் என்பவர் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு அவங்க மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுறது, மக்களை கொள்ளையடிக்கிறது, மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கிறது, இதுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வன்முறையான ஒரு நாடு என்று சொன்னால் துருக்கின் நினைவுக்கு வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துருக்கியை பத்தி ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. துருக்கியை பத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்கள் மக்களை நீங்கள் துருக்கிக்கு எதிராக யுத்தம் புரிவீர்கள், யுத்தம் புரிந்து வெல்வீர்கள். அந்த துருக்கியை சொல்லும் போது கூட கண்கள் சிறுத்த, முகம் சிவப்பாக இருக்கக்கூடிய, மூக்கு சப்பையாக இருக்கக்கூடிய, ஒரு அகலமான மூஞ்சி கொண்ட, அகலமான நல்ல பெரிய மூஞ்சி முகம் கொண்ட அந்த துருக்கியர்களோடு ஹத்தா துகாத்திலு துருக்கியர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யாத வரை யுக முடிவு நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கு துருக்கி முஸ்லீம் நாடா இருக்கிறது நீங்க விளங்கி இருக்கலாம், நடந்துச்சா இல்லையாண்டு. முஸ்லிம்கள் கையில் அந்த நாடு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, நமக்கெல்லாம் துருக்கன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னா அந்த துருக்கி வந்துருச்சுன்னு உங்களுக்கு விளங்கும். மாமூன் ரஷீதுடைய காலத்தில் ஒரு போர் நடந்து எந்த துருக்கி ரொம்ப அக்கிரமம் புரிந்து கொண்டிருந்த நாடா இருந்ததோ அது வெற்றி கொள்ளப்பட்டு பிறகு அது முஸ்லிம்களுடைய ஆளுகையில்
ஆளுகையில் வந்தது மட்டும் இல்லாம அது எதிர்ப்பா இருந்த ஒரு நாடு உலக முஸ்லிம்களுடைய தலைமை நாடு என்ற அளவுக்கு பெயர் பெற்றதாக ஆனதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் துருக்கியின் பேர் வச்சதுல இருந்து கூட, துருக்கன் பேர் வச்சதுல இருந்து கூட இந்த வெற்றி ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு மக்காக்காரன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க, மதினாக்காரன் கூட சொல்லல, துருக்கன் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுல அந்த தாக்கம் இருந்திருக்குது. துருக்கியை வென்றது மட்டும் இல்லாம இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாகவும் தலைமைத்துவம் கொண்டதாகவும் இருக்கிற அளவுக்கு அது அப்படியே தலைகீழா எதிரியா இருந்த ஒரு பகுதி அந்த அளவுக்கு சமுதாயத்துக்கே பேர் சூட்டுற அளவுக்கு மாறுதுன்னு சொன்னா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க. நீங்கள் துருக்கியோட யுத்தம் செய்வீங்க, அது செய்யாம நடக்கா, துருக்கிண்டா என்னன்றதெல்லாம் வர்ணனை செஞ்சு விட்டு அது நடந்தே தீரும்னு சொன்னாங்க. அது நடந்ததை நம்ம என்ன செய்யறோம், 201வது வருஷத்துல, ஹிஜ்ரி 201 வருஷத்துல நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அந்த கலீஃபா மாமூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்துல நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு. இவ்வளவுதான முன்னறிவிப்பு? இன்னும் கேளுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? அவங்களுடைய காலத்துல ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இஷா தொழுகை, இஷா தொழுகைங்கிறது இரவுல தொழுகிற தொழுகை. வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் லேட்டா தொழுகிறாங்க, ரொம்ப லேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு லேட் பண்றாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கெல்லாம் தூங்கி தூங்கி வெளியிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் பண்றாங்க. லேட் பண்ணிட்டு பிறகு இது கடைசி காலத்துல, அவங்களுடைய மரணத்திற்கு கடைசி காலத்தில் நடக்கிறது. அப்ப சொல்றாங்க, எல்லாத்தையும் விளக்கிட்டு, இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, நம்மளை தவிர யாரும் தொழுகக்கூடியவங்க யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இப்ப இறைவனை விழித்து வணங்கி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன முன்னறிவிப்பு? இந்த இரவிலிருந்து, இந்த நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவிலிருந்து சரியாக 100 வருஷத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். சரியாக 100 வருஷம் நிறைவடையும் பொழுது இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்த எவரும் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட 100வது வருஷம் வரும் பொழுது அந்த குழந்தை கூட மூத்தா போயிடும். இன்னைக்கு இருக்கிற யாரும் ஒரு 100 வருஷம் கழியும் பொழுது இருக்க மாட்டார்கள், ஒரு ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா காலியாகும் சொன்னாங்க. இது சொல்லக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் இப்ப நமக்கு தான் வயசு ரொம்ப குறைஞ்சு போச்சு, 40 50. இன்னைக்கு கூட சில நாடுகள்ல 120 சகஜமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிந்திய அவங்க காலத்துக்கு பிறகு எல்லாம் கூட 120 110 வயசெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப நம்ம 50லயே போய்கிட்டு இருக்கோம். இப்ப 60 70 இப்ப 50லயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இத சொல்ற நேரத்துல ஒரு ஆள் அன்னைக்கு பிறந்திருக்கலாம், அன்னைக்கு பிறந்த குழந்தை இருக்கும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவுன்னு சொன்னாங்களே, அந்த ராத்திரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை கூட 100வது வருஷத்துல மூத்தா போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. அப்ப 100வது வருஷத்துல ஒருத்தரும் இன்னைக்கு இருந்த யாரும் ஒவ்வொருத்தரும் 100 வயசு வாழ்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இன்னையில 100 வருஷம் முடியும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த யாரும் எந்த பகுதியிலையும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் ஆச்சு. 100வது வருஷம் வருது, ஒரு நபி தோழரும் பாக்கியா இருக்கவே இல்லை. சொல்றாங்க, யார் சொல்ற? அபு துஃபைல். இவர் தான் சஹாபாக்கள்ல கடைசியாக மரணித்தவர். அபு துஃபைல் என்ற சஹாபி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்ல ஆக கடைசியாக அவர் மரணித்திருக்கிறார். அவர் சொல்றார், இந்த பூமியில என்னையை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது யாருமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரெல்லாம் கூட 100க்குள்ள போயிட்டார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 வருஷத்துல எல்லாரும் போயிருவாங்கன்னு சொன்னாங்களே, அதுல ஒரே ஒரு ஆள் மிச்சமாக இருந்தார்னு வைங்க. அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அல்லது போன வாரம் பிறந்த ஒரு குழந்தை இருந்து ஒரு 102 வயசு ஒரு 105 வயசுல வாழ்ந்துச்சுன்னு சொன்னா இது பொய்யா போயிருக்கும். இது நான் முகமது சொன்னது பொய், எனக்கு 105 வயசாயிடுச்சு, நான் அந்த வாழ்ந்துட்டேன், அதனால அவர் 100 வருஷத்துல எல்லாரும் போயிருவாங்கன்னு சொன்னாங்க என்று ஆயிருக்கும். அடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களா சொன்னது இல்ல, இறைவன் புறத்திலிருந்து வந்த காரணத்தினால அது அவர்களுக்கு சொல்ல முடிஞ்சே தவிர இல்லைன்னா அதை சொல்லியிருக்கவே முடியாது. அப்ப இதை நம்ம கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். இது சஹீஹுல் புகாரியில 116 564 601 இப்படி பல இடங்கள்ல நீங்கள் அந்த ஹதீஸை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம
இன்னொன்னு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர்ன உடனே அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்குது. எதிர்ப்பு வருது, அடி உத, அது சொத்து சுகம் பறிக்கப்படுறது பலதெல்லாம் நடக்குது. பிறகு ஒரு ஸ்டடி ஆன பிறகு இறை தூதர் கிடைக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அது பயங்கரமான மரியாதை. என்ன சொன்னாலும் அந்த மக்கள் கேட்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு பதவியா இருக்குது. இதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் ஒரு பயில இறை தூதர் சொன்னது கிடையாது. இவங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை செல்வாகையும் பார்த்துவிட்டு, நம்மளும் இறை தூதர் அடிச்சோம்னு சொன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு பகுதியை கைப்பற்றிக்கலாமே, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துருமே, இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் புறப்பட்டாங்க. எப்ப புறப்பட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே புறப்பட்டாங்க. அப்படி புறப்பட்டதுல ஒரு ஆள் வந்து அஸ்வதுங்கிறவன் ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து முசைலமாங்கிறவன். இந்த அஸ்வதுங்கிற ஆளும் முசைலமாங்கிற ஒரு ஆளும் ரெண்டு பேருமே நாங்களும் வந்து இறை தூதர்கள் தான். அந்த அஸ்வதுங்கிறவன் யாருன்னு கேட்டா யமன் சொல்றோம் இல்லையா, ஏமன், அந்த நாட்டுக்கு அன்னைக்கு தலைநகராக சன்ஆங்கிற ஊர் இருந்துச்சு. சன்ஆங்கிற ஊர்ல இருந்தா அந்த யமன் தலைநகரம். அந்த சன்ஆங்கிற ஊரை சேர்ந்தவன் தான் அந்த அஸ்வதுங்கிறவன். அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மக்களை வந்து வென்றெடுக்க ஆரம்பிச்சான். அவன் பக்கம் ஒரு கூட்டம் போக ஆரம்பிச்சு. ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே மிக முக்கியமான ஆச்சரியமான ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு முன்னறிவிப்பை இன்று பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த திருமறை குர்ஆனை, இந்த அறிவுரை, இந்த போதனையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாத்து தீருவோம் என்பது திருக்குர்ஆனுடைய இந்த வசனம். இதை வந்து குர்ஆன் பாதுகாக்கப்படுது என்ற அடிப்படையில் மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல மிகப்பெரிய அற்புதமான ஒரு முன்னறிவிப்பு அடங்கியிருக்கிறது. இதை நாமே அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்பது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் எழுத படிக்க தெரியாது. இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் கணிசமான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. பாசபில் உம்மியின் ரசூலன் என்று சொல்றான். உம்மி சமுதாயத்தில் தூதரை அனுப்பணும் என்று சொல்றான். உம்மி சமுதாயம்னா எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயம். அப்ப எழுத படிக்க தெரியாத நபி, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். இது போக இந்த நம்ம இப்ப இந்த காலத்துல எல்லாம் வந்து அச்சு யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதை ஒரு பிரிண்ட் எடுத்துட்டோம்னா இதே மாதிரி திருப்பி திருப்பி என்ன செய்யலாம், பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை கம்போஸ் பண்ணிட்டு இருக்க தேவையே இல்லை. முதல்ல கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுப்போம். கம்போஸ் பண்ணி ஒரு 1000 பிரதி போட்டோம்னா 1000 ஒரே மாதிரியா இருக்கும். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்ப கம்போசிங் கூட கிடையாது. ஒரு தடவை கம்போஸ் பண்ண பழைய புஸ்தகத்தை அப்படி போட்டோ எடுத்து அதை ஒரு பிலிம் ஆக்கி அப்படியே பிரிண்ட் எடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஒரு நூலை பாதுகாக்கிறது என்பது லேசு. இப்ப நான் எழுதுகிற ஒரு நூலை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி ப்ரூஃப்லாம் பார்த்து நான் தயாரிச்சிட்டேன்னு சொன்னா அதையே திருப்பி திருப்பி இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு கூட அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நிலைமை? அச்சு கிடையாது, எந்திரங்கள் கிடையாது. அப்ப ஒரு நூலை அவங்க பாதுகாக்கிறாங்க, எழுதி தான் பாதுகாக்கணும். அதாவது எழுதி காப்பி ஒவ்வொருத்தரும் எழுத தெரிந்தவர்கள் எழுதி பாதுகாக்க வேண்டும். எழுதும் போது மிஸ்டேக் வருமா வராதா? நான் ஒரு புத்தகத்தை கொடுத்து 4 பேர்கிட்ட எழுத சொன்னேன்னு சொன்னா 4 பேர் எழுதுறது 4 விதமாக இருக்கும். ஒவ்வொருவரும் சில தப்புகள் செய்வார்கள். மனிதர்கள்ங்கிற முறையில் எதையாவது விட்டுருவாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்க. அப்படித்தான் பாதுகாக்கப்பட்ட அந்த காலத்தில் எழுதப்பட்ட பிரதிகள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுல தப்பு கிடையாது. அதாவது மனிதன் தான் எழுதி பாதுகாக்கிறான். அப்ப எங்க ஊர்ல குர்ஆன் இப்படி இருக்குது, உங்க ஊர் குர்ஆன் அப்படி இருக்குன்னு சொல்லி எழுத்துக்களை நம்பி பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்றான், இதை நான் பாதுகாப்பேன். இன்றைக்கு ஒரு குர்ஆனை பார்க்கிறோம், அதே மாதிரி அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மிஸ்டேக் வராது. இது என்ன பெரிய ஆச்சரியமா நீங்க கேட்கலாம். சொன்ன காலம் என்னன்னு நீங்க பார்க்கணும்.
ஒரு நகல் ஒரு பிரதி எனக்கு வேணும்னு சொன்னா நான் அந்த பிரதி ஒரு குர்ஆனை நான் தயாரிப்பதற்காக வேண்டி பல வருடங்களை நான் செலவு பண்ணணும். ஒரு குர்ஆன் எனக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குர்ஆன் எனக்கு வேணும்னு சொன்னா கடையில் போய் வாங்கிட்டு வர முடியாது. நான் உட்கார்ந்து ஒரு யார்ட்டையாவது குர்ஆன் வச்சுக்கிற ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்து நான் அதுக்குள்ளேயே எழுதுறதுக்கு ஒரு சாதனங்களை வைத்துக்கொண்டு தினசரி ஒரு 5 பக்கம் 2 பக்கம் நான் உட்கார்ந்து மெனக்கெட்டு கவனமா எழுத வேண்டும். இந்த மாதிரி பாதுகாக்கிற காலத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு 1400 வருடங்களை கடந்து விட்ட பிறகு பார்த்தால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல பிரதிகள் எடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன. அந்த பிரதிகள் இன்னைக்கு கூட தாஷ்கண்ட்ல, ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் நகரத்துல மியூசியத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இஸ்தம்பூல்ல இருக்கிறது. இந்த குர்ஆன் பிரதி இன்னைக்கு கையில வைத்துக் கொண்டு உங்கள் கையில் இருக்கிற குர்ஆன் பிரதியை வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும். அந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள் ரெண்டும் மாறி இருக்குமே தவிர வாசிக்கிற முறைகள் ஒரே மாதிரியா இருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். எந்த ஒரு மாற்றத்தையும் காணோம். அதே மாதிரி அந்த குர்ஆனை வைத்து அப்படி வாசிக்க சொல்ல வேண்டியது, இந்த குர்ஆனை ஒருத்தர் வாசிக்க சொல்ல வேண்டியது, எதுலையும் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூடல, ஒரு எழுத்து குறையல, அது பாதுகாக்கப்படுது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் எத்தனையோ பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிட்டா கூட எந்த பிரிவு கேட்டாலும் இதுதான் குர்ஆன்ங்கறாங்க. இந்தியாவுக்கு எது குர்ஆன் அதுதான் அமெரிக்காவுக்கும் குர்ஆன், அமெரிக்காவில் எது குர்ஆன் அதுதான் அரபு நாட்டுக்கும் குர்ஆன், அரபு நாட்டுக்கு எது குர்ஆனோ அதுதான் உலகத்தில் எங்க பார்த்தாலும் குர்ஆன். அப்ப குர்ஆன் என்பது பிரதேசங்களுக்கு தகுந்தவாறு மாறவில்லை, நாட்டுக்கு தகுந்தவாறு மாறவில்லை, காலத்துக்கு தகுந்தவாறு மாறவில்லை. எல்லா காலத்திலையும் 14 நூற்றாண்டுகளாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கிறோம். இது 14 நூற்றாண்டு பாதுகாக்கிற ஒரு அமைப்பு ஏற்பாடுகள் இல்லாத காலத்தில் இருந்த இது இன்றைக்கு பாதுகாத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. முன்னறிப்பு நிறைவேறுது. இது எப்ப நிறைவேறுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைவேறியது, சஹாபாக்கள் காலத்தில் நிறைவேறியது, முதல் நூற்றாண்டில் நிறைவேறியது, 2வது நூற்றாண்டில் நிறைவேறியது, 3வது நூற்றாண்டில் நிறைவேறியது, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னொரு 10,000 வருஷம் கழிந்தாலும் இப்படியே இருக்கும். இன்னும் 10,000 வருஷங்களை உலகம் கடந்து போனாலும் குர்ஆன் இப்படியே இருக்கும். இன்னும் பாதுகாப்பதற்குரிய சாதனங்கள் அதிகமாக இருக்கிற காலம் இது. அந்த காலத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒன்று இனிமேல் பாதுகாக்கப்படாமல் போன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் இறை வேதம் என்று சொல்லி இது பாதுகாக்கப்படும் என்றும் சொன்னார்கள். இந்த பாரு நான் சொல்றேன், நான் இறைவன் தூதர் சொல்றேன், இந்த வேதம் பாதுகாக்கப்படும். எப்ப சொல்றாங்க? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட பல சமுதாயம் இருந்தது, அவர்கள் பாதுகாக்க முடியல. ஈசா நபிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் 570 வருஷம் வித்தியாசம். 570 வருஷத்துக்கு பாதுகாக்க முடியல. 570 வருஷத்துக்கு பாதுகாக்க முடியாத காட்சியை பார்க்கிறாங்க. வேதத்தை பாதுகாக்கிறது பயங்கரமான கஷ்டம் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா இருக்குன்னா அடிச்சு சொன்னாங்க, இது பாதுகாக்கப்படும், கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும், உலகம் யுக முடிவு நாள் வரைக்கும் அழிகிற வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று திருமறை குர்ஆன் மூலமாக அவங்க இந்த முன்னறிவிப்பை செஞ்சாங்க. இன்னைக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், கண் கூட கண்டுகிட்டு இருக்கோம். இந்த பாதுகாக்கப்பட்டிருக்க இது ஒன்னும் இறைவேதம் உங்களுக்கு ஆட்டல. இது எப்படி சாத்தியமாச்சு? எத்தனை பேர் கையில எழுதும் போது தப்பு வந்திருக்காதா? ஆளுக்கு ஒரு மாதிரி எழுதிருக்க மாட்டாங்களா? 2 சஹாபி 2 மாதிரி எழுதுனா அந்த 2 பேர்ட்ட இருந்து எங்க எல்லாம் போனுச்சு அத்தனை குர்ஆன் உண்டாயிருக்குமே, ஏன் உண்டாவல? அப்ப இதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இது இறைவேதம் என்பதற்கு பெரிய ப்ரூஃபாக இருக்கிறது. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு முன்னறிவிப்பை பாருங்கள். என்ன முன்னறிவிப்பு? இதுவும் நம்ம காலத்தில் அனுபவிக்கிற முன்னறிவிப்பு. நீங்களே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு இன்றைய யுகம் காலம் சுருங்கி போயிருக்கிற ஒரு யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காலம் மொத்தமா சுருங்கி போச்சு. காலம் சுருங்கி போச்சுன்னா என்ன? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் செஞ்ச வேலைய இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல செய்யலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்ந்திருக்கிற காலத்துல இப்ப என்ன செய்ய முடியும்? இத ஒரு 5 நிமிஷம் நமக்கு போதும். அத்தனை மடங்கு நமக்கு ரொம்ப காலம் சுருங்கி இருக்கிறது. ஒரு பிரயாணம் எடுத்துக்கொள்வோமே, அந்த காலத்துல பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு நாள் பூரா எவ்வளவு பிரயாணம் பண்ணுவாங்க? அதை நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணலாம். ஒரு நாள் பூரா பிரயாணம் பண்ணி போனால் எவ்வளவு தூரத்தை குதிரையிலையோ மாட்டு வண்டியிலையோ ஏறி
அவர்கள் அந்த காலத்து சாதனத்தை வைத்து பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அதை விட பல நூறு மடங்கு குறைந்த காலத்தில் நம்முடைய பிரயாணம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது காலம் சுருங்கி போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? காலம் நமக்கு ரொம்ப சுருங்கி போச்சு, ஷார்ட் ஆகி போச்சு. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வதை வச்சுக்கிறோம். நான் அணிந்திருக்கிற இந்த சட்டை, இதை ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி தயாரிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? நானே பஞ்சை எடுத்து, நானே நூல் நூற்று, நானே அதை துணியாக நெசவு செய்து, நானே அதை வெட்டி, நானே கையில ஊசி எடுத்துக்கொண்டு நூலை கோர்த்து கொண்டு தைக்கணும். ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் எனக்கு வேணும். அப்பதான் நான் போட்டிருக்கிற இந்த சட்டை எனக்கு உண்டாக்கிற முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சட்டைக்கு 2 மாசம், 2 மாசத்துல தைக்கிற ஒரு சட்டைய இன்னைக்கு என்ன ஒண்ணும் கிடையாது, பஞ்சத்துக்கு கொற்று வேலை மட்டும்தான். துணியா இறங்கிரும், துணியை கொண்டே வெட்டி கொடுக்க வேண்டியதுதான், மிஷின்ல சிறுன்னு அடிச்சு விட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்ப அதிகமான ஆர்டர் வர்றதுனால வேண்டாம், கொடுத்த சட்டை ஒரு வாரத்தில் தருவான். தச்சு வாங்கணும்னு உட்கார்ந்து வாங்க நினைச்சோம்னு சொன்னா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஒரு சட்டை கையில வந்துடும். நான் போட்டிருக்கிற சட்டை 2 மாசத்துல செய்யற ஒரு சட்டைய இன்னைக்கு 10 நிமிஷம் செஞ்சு போடுறான். நெல் அரிசி ஆக்குறா இருந்தாலும் சரி, நெல் அரிசி ஆக்குறதுன்னா அரிசியை ஒரு குத்து உரல்ல போட்டு கை குத்தல், குத்துன்னு குத்தி ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு ஒரு 3 மாசம் 7-8 கிழவிகள் உட்கார்ந்து கொண்டு செய்யற காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு காலத்துல இருந்திருக்கு. அப்ப இதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கிறங்க. இன்னைக்கு என்ன, அவன் பாடு 2000 மூட்டை கொண்டு உள்ள கொட்டுறாங்க, அரிசியா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிட்ட அரிசி வருது, ஒரு பக்கம் உமி தனியா தவிட்டு தனியா போகுது, பாக்குறீங்க. அப்ப அதாவது 3-4 மாசத்துல செய்யற வேலை சில நிமிடங்களில் சில மணி துளிகளில் செய்து முடிக்கிற காட்சியை பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இந்த விமானத்தை எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இதை விட கூட கண்டுபிடிப்பாங்கன்னு என்ன செய்யலாம், இப்ப அனுமானிக்கிற காலம். இந்த எந்திரம் வந்த பிறகு, மின்சக்திகளை கண்டுபிடித்த பிறகு இதை கொண்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் இன்னைக்கு அனுமானிக்க முடியும். ஆனால் மின்சக்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இப்படியானதெல்லாம் வரும் என்று எவனாலையும் கற்பனை பண்ணவே முடியாது. இந்த மாதிரிலாம் இப்படி பறக்குவாங்க, மனிதன் என்ற முறையில் ஆகாயத்தில் பறக்குவாங்க, ஒரு நாள் பிரயாணத்தை 1 மணி நேரத்தில் போயிருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லலாம், இன்னைக்கு அது மாதிரி பார்த்துவிட்டு இது பன்மடங்கு பெருகும்னு சொல்லலாம். ஒரு அடிப்படை இருக்கிறதுனால, மின்சக்தி என்ற அடிப்படை இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் செய்யலாம். அந்த காலத்தில் ஒரு கால்நடை தான் இழுத்துக்கிட்டு போவோம் வண்டியை, வண்டி இழுக்கிறாங்க, மின்சக்தி கிடையாது. அப்ப கால்நடை உலகத்தில் உள்ள கால்நடைகள்ல அதிகமா வேகம் உள்ள குதிரை போகும்னு வச்சுக்கிருவோம். அந்த வேகத்துக்கு மேல போகணும் மனுஷன் கற்பனை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தான் என்பதற்கான ப்ரூஃப் என்ன தெரியுமா? இதை அப்படியே சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நீங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அப்படி சொல்றாங்க. லா தகூமு ஸாஅ, உலக முடிவு நாள், யுக முடிவு நாள் ஏற்படவே செய்யாது. எதுவரைக்கும் ஏற்படாதுன்னு சொன்னா ஹத்தா யதகாரப ஸமான், காலம் சுருங்கி போகிற வரை, காலம் சுருங்கி போகிற வரை உலகம் முடிவு நாள் வராது அப்படின்னு சொன்னா கூட வேற ஏதாவது வியாக்கியானம் பண்ணிட்டு போயிருவாங்க, விளக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபதகூனு ஸனத்து கஷ்ஷஹ்ரி, வருடம் என்பது ஒரு மாதத்தை போல ஆகிவிடும். இப்ப வருடம் என்று சொல்வது அப்ப ஒரு மாதத்தை போல ஆகிவிடும். வஷ்ஷஹ்ரு கல் ஜும்ஆதி, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல ஆகிவிடும். இப்ப நீங்க ஒரு மாசம்ங்கறீங்களே, ஒரு மாசம் உங்களுக்கு தேவைப்படும், அப்போ ஒரு வாரம் வாரத்தை போல ஆகிவிடும். தகூனுல் ஜும்ஆத்து கல் யௌமி, வாரங்கிறது ஒரு நாளை போல ஆகிவிடும், அவ்வளவு சுருங்கி போய்விடும். யகூனுல் யௌமு கஸ்ஸாஅதி, ஒரு நாள் என்பது ஒரு மணியை போல ஆகிவிடும். தகூனு ஸாஅத்து கல்லர்மத்தி பின்னார், ஒரு மணி என்பது ஒரு தீப்பொறி பறக்கிற நேரத்தை போல ஆகிவிடும். அது செகண்ட் கூட சொல்லி காட்டுறாங்க. ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு செகண்டும் ஒரு மணி நேரத்தையும் பார்த்துக்கிறங்க, எவ்வளவு டிஃபரெண்ட். அந்த அளவுக்கு ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல காலம் நெருங்கி போச்சு. இது எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு ஹிப்பான்ல இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, சுனன் திருமதியில இருக்குது, இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இன்னைக்கு பாக்குறோம். எவ்வளவு கண்டுபிடிப்பு, எல்லாம் நேரத்தை சேவ் பண்ற ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு. இப்ப எழுதுறதே வச்சுக்கிறோமே, உட்கார்ந்து எழுத எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு பிரதி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும், மிஷின்ல போட்டு விடுறான், லட்சம் பிரதி, 3 லட்சம் காப்பி, 10 லட்சம் காப்பி பத்திரிகைகள் விக்குது. எவ்வளவு நேரத்தில் அடிச்சு முடிக்கிறான்? 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் காப்பிகளையும் ராத்திரிக்கு டெய்லி பத்திரிக்கை வித்துக்கிட்டு இருக்கு கடையில. ராத்திரிக்கு அடிக்கிறான், காலில் வந்துருது. 2-3 மணி நேரத்தில் அத்தனை லட்சம் பிரதிகள் அடிச்சிடறான்.
அப்ப இப்படி எல்லா வேலையும் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஓடுறதா இருந்தாலும் சரி, பிரயாணமா இருந்தாலும் சரி, பொருள்களை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே எல்லாம் எதையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்றைய காலத்திலையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு, ரொம்ப ஆச்சரியமான முன்னறிவிப்பு. ஒரு முன்னறிவிப்பு இல்ல, ஒரு ஹதீஸுக்குள்ள 2 முன்னறிவிப்பு சேர்ந்திருக்கிறது. அது என்ன முன்னறிவிப்புங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விஷயம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது குதிரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தும் சரி, அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் சரி, அதாவது இந்த எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப எந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மள்ட்ட வந்து அந்த கார் இருக்கா, இந்த கார் இருக்குதா அப்படின்னு அது பெருமை அடிச்சுக்கிறோம்ல. அந்த காலத்துல அதிகபட்சமா வேகம் எது? குதிரை தானே போகும். வேகமும் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு வந்து களைப்பு வராது. குதிரை எவ்வளவு நேரம் வேண்டாலும் மூச்சரைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து படுத்து பெறலாது, தூங்காது. அந்த மாதிரியான ஒரு அதிசய பிராணியா எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அது போக அந்த காலத்துல வந்து யுத்தங்கள் இருந்துச்சு பாருங்க. யுத்தத்துல மனுஷனு மோதிக்கிட்டான்னு வைங்க, ஜெயிக்க இயலாது. அதுல வந்து 1000 பேர் வர்ற இடத்துல ஒரு 50 குதிரை வீரம் போனான்னு வைங்க, குதிரை மிதிச்சியை தள்ளி போட்டு பயந்து ஓடி போயிடுவாங்க. அந்த காலத்துல குதிரையை போருக்கு யூஸ் பண்ணும் பொழுது அது அப்படியே பாயும் ஒரு உரிமைக்கிட்டு பாய்ச்சின்னு வைங்க, பதறி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு வந்து குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. எல்லாரும் குதிரைப்படை வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல படையை சொல்லும் பொழுது குதிரைப்படைன்ற ஒரு படை இருக்கும். குதிரைப்படை இல்லாமல் எந்த ஒரு நாடுமே இருக்காது. அப்ப இந்த குதிரை என்பது சவாரியை வேகமா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது, பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுது, அந்தஸ்துக்கு யூஸ் ஆகுது. இதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் குதிரை வந்து தாறுமாறான விலைகள். குதிரை அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் குதிரை வந்து பயங்கரமான விலை. இன்னும் சொல்ல போனா அரபு நாட்டுல குதிரைகளை வந்து இங்க எல்லாம் கொண்டு அரபு குதிரைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சம்பாரிச்சிட்டு பெரிய கோடீஸ்வரரானவர்களா இருக்கிறாங்க குதிரை இறக்குமதி பண்ணி. அவ்வளவு தேவையா இருந்துச்சு. உலக நாடுகள் பூரா இன்னைக்கு எப்படி ஒரு நாடுகள் வந்து ஆயுதங்களுக்காக விமானங்களை வாங்குகிறதோ, விமானங்கள் எவ்வளவு தேவையா இருக்குன்னு வாங்குகிறதோ, பீரங்கிகள் எப்படி வாங்குகிறதோ, அதை விட முக்கியமாக அந்த காலங்கள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையா இருந்தது, தனித்தனி மனிதனுக்கு தேவையா இருந்தது, வசதி வாய்ப்புடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையா இருந்தது குதிரை தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சொல்றாங்க, இந்த குதிரை இருக்குதே எவ்வளவு தேவையானதா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு முக்கியமான ஒரு பிராணியா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மதிப்பு இல்லாம போகும். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல சொல்லவே முடியாது. இருக்கிறதுல எது வேகமோ எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. இது ஒண்ணுமில்லாம போயிடும். ஒண்ணுமில்லாம போய்விட்டால் அதற்கு பிறகு ஒரு காலத்திலையும் அது இப்ப இருக்கிற மாதிரி மதிப்புள்ளது ஆகாது அப்படின்றாங்க. இன்னைக்கு குதிரை வச்சுக்கிறவன் கேவலமா போட்டான் பாத்தீங்களா. மெரினா பீச்சில் போய் பாக்குறீங்களா, குதிரை வச்சு 2 ரூபாய்க்கு ஏறுறீங்களா, 1 ரூபாய் வச்சுக்கிறீங்களா. அப்ப குதிரை ஓட்டுறவங்கிறவன் யார போயிட்டான், குதிரை வண்டிக்காரன். எப்படி ஆச்சுன்னு பாருங்க. அதான் அந்த காலத்துல குதிரை வண்டிக்காரன் பேச இயலாது. அவர் குதிரைலாம் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட குதிரைலாம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பென்ஸுக்காரர் இருக்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்ப என்ன செய்யறோம், அவன் குதிரை வண்டிக்காரன், இந்த அவன் அங்க இது வச்சா குதிரை வண்டிக்காரங்கிறது என்னவா போச்சு, ஒரு கேவலமானதா போச்சு. இன்னைக்கு குதிரைகள்லாம் காப்பாற்ற முடியாம அது ஒரு தேவையில்லாம அது மாதிரி ஒரு ஷோவுக்குள்ளது ஆயிடுச்சு. இது ஆயிடுச்சுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குதிரை வந்து மலிவாகும்னு சொல்றாங்க. நீங்க மலிவாகும்னு என்ன விளங்கிற கூடாது, ஓஹோ இடையில ஒரு மலிவு வரத்தானே செய்யும். எந்த ஒரு பொருளுமே ஒரு கட்டத்துல மலிவுக்கு வரத்தான் செய்யும். திடீர்னு மர ஏறும். எந்த ஒரு தக்காளியே இருக்கும் 40 ரூபான்னு விற்பான், 40 காசுக்கு வராத ஒரு நாளைக்கு. 40 ரூபாய்க்கு நீ 4 வருஷம் வித்துட்டு போ, ஏதாவது ஒரு வருஷம் 40 காசுக்கு நீ விற்ப. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மலிவாக ஆகும், ஆன பிறகு ஒரு காலத்தில் உயராத அப்புறம் அதான் முன்னறிவிப்பு. மலிவா ஆகும் இது யாரும் சொல்லலாமங்க. மலிவா ஆயிரும், எல்லா பொருளும் மலிவா தானே ஆகும். அதிகமா உற்பத்தி ஆனா மலிவாகும், உற்பத்தி குறைஞ்சா மலிவு விலை குடிக்கணும். இது பெரிய ஆச்சரியமா. அரிசி மலிவாகும்னு சொல்லலாம், விட்டாடி நான் கூட சொல்லலாம் அரிசி மலிவாகும்ங்களாம். என்னைக்காவது ஒரு நாள் மலிவாகத்தான் செய்யும். நான் வந்து இப்ப 50 ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது கூட இது மலிவாக ஆகும் நான் சொல்லுவேன். இது முன்னறிவிப்பு இல்ல. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு மலிவாகலாம், 300 வருஷத்துக்கு பிறகு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு மலிவாகலாம். அதான் சொன்னாருன்னு வியாக்கியானம் கொடுத்துட்டு போகலாம். அதல்ல, இது மலிவான பிறகு மலிவு தான். அதுக்கு என்ன இப்படிதான் சொல்ல முடியும். அந்த காலத்துல வேற விமானங்களை கண்டுபிடிப்பான், அணுகுண்டை கண்டுபிடிப்பான், பீரங்கியை கண்டுபிடிப்பான் சொல்ல முடியும். இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம எந்திரங்கள்ல எல்லாம் ஆயிரும். இந்த குதிரைகள் வந்து யூஸ் இல்லாம போயிடணும் இப்படி சொல்ல இயலுமா? இப்படி எப்படி யாரால சொல்ல முடியும்?
மனிதனுக்கு வந்து எது ரொம்ப விரைவான வாகனம் என்று கருதி கொண்டிருந்தானோ அதை யூஸ்லெஸ்ங்கிறாங்க, அது ஒண்ணுக்கு உதவாதுங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, குதிரை வந்து மலிவாயிரும், மலிவான பிறகு ஒரு காலத்திலையும் அது வந்து விலை உயராது, அதனுடைய மதிப்பு ஏறாது என்று சொன்னார்கள். அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து இன்னொன்னையும் சொன்னாங்க, ரெண்டையும் சேர்த்து நான் அந்த ஹதீஸை வாசிக்கிறேன். என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தா சும்மாலாம் பண்ண இயலாது. என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு நம்ம வந்து மகர் கொடுக்கணும், பெரிய தொகையெல்லாம் கொடுக்கணும், காசு நம்ம கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும். இப்படித்தான் அவங்க காலத்துல அங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் இருந்துச்சு, உலகம் முழுசு இருந்துச்சு. பரிசம்னு சொன்னான், இதான் உலகம் பூரா நடைமுறையா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெண்கள் இருக்காங்களே இவ்வளவு உயர்வா, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தா அவர் பெரிய கிராக்கி பண்ணிக்கிறார், நான் பொண்ணு தர மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி கௌரவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்குது. இப்படித்தான் தொடரும்னு தான் நீங்களா இருந்தா நானா இருந்தா நினைக்குவோம். இறை தூதரா இல்லாம சாதாரண மனுஷரா இருந்தா இப்படித்தான் தொடரும்னு நினைக்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்கள் இருக்காங்களே ரொம்ப சீப்பா போகும், ஒரு காலம் வரும் ரொம்ப சீப்பா போவாங்க. சீப்பா போயிட்டாங்கன்னு வைங்களேன், சீப்பா போயிட்டா அவ்வளவு அப்படித்தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, பெண்ணையும் கொடுக்கறதுக்கு ரூபா ஆக்குறான். பெண்ணை வந்து கட்டிக்கிறதுக்காக வேண்டி அவன் ரூபா கொடுத்து கட்டுறதுக்கு பதிலா உன் பொண்ணை நான் கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு 1 லட்சம் ரூபா தர்றியான்னு, இது எவ்வளவு சீப்புன்னு பத்தியில. அதாவது இவர் பொண்ணையும் கட்டிக்கிறவாராம், அவர் கட்டிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு ரூபா கொடுக்கணுமா, இவர் வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி. அப்ப இது சீப்புலைங்க மகா மட்டமா போச்சு பார்த்தீங்களா. பெண்களை வந்து அவ்வளவு மட்டமாக ஒரு நிலைக்கு ஆளாகும், அப்படி ஒரு நிலை உண்டாகும்டாங்களே. இன்னைக்கு ஜமாத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மக்களை வரதட்சணை வாங்குற பாருங்க, முஸ்லீம்களே வாங்குற பாருங்க, அதுக்கு துணை அணிக்கிறோம் பாருங்க. பெண்களை எவ்வளவு கேவலமா ஆக்கிவிட்டோம் பார்த்தீங்களா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து ஹாக்கிம்ங்கிற நூல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வஹத்தா தகுலுவல் கைலு வன் நிசா, பெண்களுடைய மதிப்பும் உயரும், குதிரையின் மதிப்பும் உயரும், சும்ம தர்ஹசு, பிறகு மட்டமாக ஆகும். இப்ப உயர்ந்துகிட்டே போகும், போய் சும்ம தர்ஹசு, பிறகு ரொம்ப சீப்பாக ஆகிவிடும். குதிரையும் சீப்பாயிரும், பெண்களும் ரொம்ப சீப்பா போயிருவாங்க. ஃபலா தகுலு இலா யௌமில் கியாமா, அப்புறம் கியாம நாள் வரைக்கும் அது உயராது, கியாம நாள் வரைக்கும் அதான் நிலைமைன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், குதிரைக்கு மரியாதை இல்ல, பொம்பளைக்கு மரியாதை இல்ல, ஆனா உயர்ந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அப்படியே மேல வந்துச்சு, அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து பெண்களுக்கு. அதே மாதிரி குதிரைக்கும் மரியாதைக்கு மேல மரியாதை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு ஏறி இறங்குது, ஏறுமுகமா இருக்கும்போது இதை சொல்றேன். அதாவது சில விஷயங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கடை வச்சிருக்கான், அப்படியே வியாபாரம் குறையுது, இப்ப கடைக்கிட்டு நின்று பாக்குறோம், கூட்டமே இல்ல, மேப்படியா இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிடலாம். ஒரு கடையில ஏறி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு, அதை வந்து அதை சொல்ல இயலாது. இவன் இருக்கானே இப்படி போயிட்டு இருக்குல்ல, இப்படி போய் இறங்குவான் பாரு, இப்படி சொல்ல இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் குதிரை மரியாதையா இருக்கு, மரியாதையை நோக்கி அது பெரிய மதிப்புரையை நோக்கி போய் கொண்டு வர இருக்குது. அப்ப சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நிக்காது, இது விழுந்துரும், கொஞ்ச நாளைக்கு அப்படி ஏறிட்டு இறங்கிரும்ங்கறாங்க. இப்படிப்பட்ட அதிசயமான முன்னறிவிப்புகளையும் பார்க்கிறோம். அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரதேசம், அவர்கள் வாழ்ந்த பிரதேசம், என்ன பிரதேசம்? அரபு பகுதி. உங்களுக்கு தெரியும் அந்த அரபு பகுதியுடைய நிலைமை என்ன, எல்லாத்திலையும் அது பலமே இல்லாத பகுதி. அதாவது தீண்டத்தகாத, யாருக்கும் தேவையில்லை, யுத்தம் செஞ்சு கூட எவனும் பிடிக்க ஆசைப்பட மாட்டான் அந்த காலத்துல. அந்த மண்ணை அதை வச்சு என்ன பண்றதுங்கிற, ஒரு பயிர் முளைக்குமா, ஒரு பச்சை முளைக்குமா, அது நிலத்தடி நீராவது தோண்டினா தான் கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. ஒரு பயிரும் இல்லை, பச்சை பாலைவனம்ன்றாங்கல்ல, பாலைவனத்தில் போய் எவன் இருப்பான்? ஒருத்தன் இருக்க மாட்டான், சும்மா ஒருத்தன் வாங்க மாட்டான் அந்த காலத்துல. அப்ப பாலைவனமாக இருந்த, இப்போதைக்கு பெட்ரோல்லாம் இருக்குங்கிற காவண்டி இப்ப போறாங்க, அது ஒரு விஷயம். அன்றைக்கு உள்ள நிலைமையில வந்து வெறுமனே பேரிச்சம்பழம், எந்த வெயிலையும் தாங்கக்கூடிய பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகும், ஒட்டகம் அது வந்து அது வாழும், மற்றபடி பெரிய அளவுக்குலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதான் அங்க உள்ள ஒரு சொத்து. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து ஆறுகள் ஓடும், சோலைகள் வரும், ஜேஜேண்டு வரும், செழிப்பா. யாரா சொல்ல இயலுமா? எதை சொல்லலாம்? ஒரு பக்கத்தில் ஆறு ஓடுற ஊரை பார்த்துட்டு அந்த ஊரை பத்தி என்ன செய்யலாம், அந்த ஊர் இருக்க புறப்போக்க பார்த்தா எங்கேயோ போயிருப்பான்னு சொல்லலாம். எதை சொல்றாங்க? ஆறும் கிடையாது, அங்க ஏரியும் கிடையாது, குளமும் கிடையாது, குட்டையும் கிடையாது, மரஞ்செடி கொடிகளும் கிடையாது, சோலைகளும் கிடையாது, நிலத்தடியில நீரும் கிடையாது, வெயிலும் தாங்கல, மண்டையை வெடிக்கும். அந்த மாதிரியான ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பா ஆகும், ரொம்ப பசுமையா மாறுண்டு யாராவது சொல்ல இயலுமா?
கற்பனை கூட செய்ய முடியாது. இந்த மாதிரி அந்த அரபு பிரதேசம் வந்து அப்படி வரும்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையில தண்ணி எடுக்கிறோம்ல, இது எவ்வளவு இருக்கும், இதுல ஒழு செஞ்சு முடிச்சிருவாங்களாம். உங்களுக்கு முடியுமா? இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு, இதுல ஒழு செஞ்சு முடிச்சிருவாங்கன்னா தண்ணிக்கு எவ்வளவு தட்டுப்பான்னு பாருங்க. இவ்வளவுதான். இது மாதிரி 4 தடவை அள்ளி போடுறீங்க, அது எவ்வளவு இருக்கு, அதுல குளிப்பாங்களாம். அந்த காலத்து தடவி அழுக்கெல்லாம் பொருள் தடவிக்கிட்டு ஊத்தி விட வேண்டியதான். அதான் அழுக்கு போகலாமே தவிர இந்த உஷ்ணம் போக்குறது குளிக்கிறோமே, நம்ம திறந்து விட்டுக்கிட்டு ஒரு டேங்க் காலி ஆக்குறோமே, அது முடியாதுங்க. அங்க என்ன நடக்கும், 4 கையில அள்ளி வச்சு அதுல அழுக்கு வாசம் கெட்ட வாசம் எல்லாம் போக்குறது, அதுக்கு தான் குளிப்பாங்க. அதான் முடியும். அந்த காலத்துல வந்து அதுதான் சாத்தியப்படும். அந்த மண்ணுல அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி போரிங்கி சரிங்களாம் இல்லாத காலத்துல நிலத்தடி போட்டு 200 அடி 500 அடி போட்டு கூட தூக்குறதுக்கு அந்த சாமான்லாம் கிடையாது. தோன்றுனா கிணறு வர்ற அளவுக்கு வேணா சில பகுதிகளில் இருந்துச்சு, ரொம்ப குறைந்த பகுதிகளில். அதனால தண்ணிங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான தட்டுப்பாடு உள்ள பகுதி, தட்டுப்பாடு உள்ள ஒரு பொருளா இருக்கும் பொழுது அந்த மண்ணு வந்து ஒரு வளங்குளிக்கும் என்று எவனாலையும் சொல்ல இயலாது மனுஷனால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 157வது ஹதீஸ், லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வரவே வராது. எது வரைக்கும் வராது தெரியுமா? ஹத்தா தஊத அர்துல் அரபி முருஜம் அன்ஹாரா, இந்த அரபு பிரதேசம், இந்த அரபு பாலைவன பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறாத வரை, செழிப்பாகாத வரை சரி கியாமத் நாள் உலகம் அழியாது. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க பாலைவனமா இருக்கும்னு, இல்ல சோலையா மாறும், செழித்து வரும் சொன்னாங்க. கற்பனை இந்த பாலைவனம் செழிக்குமா? எப்படி செழிக்கும் கற்பனை பண்ண இயலாது. எவன் சொன்னாலும் இது ஒரு லூசுன்னு இருப்பாங்க, அப்படிப்பட்ட வாசகம் இது. அந்த ஊரை போய் இந்த ஆளு செழிப்புங்கிறாரு. என்ன ஆச்சு? கற்பனை செய்ய முடியாத கருப்பு தங்கத்தை எல்லாம் கொடுக்குறான் பாருங்களேன். செழிப்பாக்குறதுக்காக வேண்டி எங்க ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சோமோ அங்க தோன்றுனா கருப்பு தங்கம், பெட்ரோல், அதை கருப்பா வரும். அதை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், தாருண்டு பல வகையான பொருள்களை உலக குருடாயிலாம் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணி இன்னைக்கு என்னாச்சு? எல்லாம் ஆடு மேய்க்கிறவன்லாம் 2 கார் வச்சுக்கிறான். மேய்க்கிறது ஆடு, அவளுக்கு 2 கார் இருக்கும். கையெழுத்து போட தெரியாது, அவளுக்கு 2 பங்களா இருக்கும். அப்ப இந்த அரபு பிரதேசங்கள் வந்து ரொம்ப சோலைவனமாக செல்வ செழிப்பு மிக்கதாக மாறும் சொன்னாங்களே, அந்த பாலைவனத்தை நோக்கித்தான் எல்லாம் போகுது. ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சா கூட அரபில இங்கிலீஷ்லயும் தேதி வைக்கிறான். ஜப்பான்காரன் கண்டுபிடிக்கிறான் வாட்சி, டேட்டுக்கு காட்டுற வாட்சி. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃப்ரைடே எஃப்ஆர்ஐ போட்டிருப்பான், அது ஜும்மாவும் போட்டிருப்பான். அரபிலையும் தேதி அந்த கிழமையை காட்டும், அது வந்து இங்கிலீஷ்லயும் காட்டும். அது என்ன அர்த்தம்? அங்க விற்க முடியுமா? எந்த அளவுக்கு செழிப்பாயிடுச்சுன்னு சொன்னா, இத்தனை கோடி மக்கள் ஹிந்தி பேசுறான், இவனை கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறான். எத்தனை கோடி பேர் சீனா பாஷையில பேசுறான், அவனை கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறான். யார கவனத்தில் கொள்றான்? விண்டோஸ் அரபில போடு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆட்டி அரபில போடு, பேஜ் மேக்கர் அரபில போடு, எல்லாம் இந்த எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அரபிக்கிட்ட தயாரிக்கிறான், அரபு நாட்டுக்குன்னு தயாரிக்கிறான், அரபிகளை வச்சு விளம்பரம் பண்றான். காரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. என்னது காரணம்? செழிப்பு. இந்த செழிப்பை எந்த அளவுக்கு உலகம் எல்லாம் அதை நோக்கி ஓடுது, செழிப்பு மார்க்கெட் பண்றதுக்காக வேண்டி. நம்ம நாட்டில் 100 கோடி பேர்கிட்ட விற்கிற சமான அங்க உள்ள 6 கோடி பேர் வித்துட்டு வந்துடுறாங்க. அதை தாண்டி 100 கோடி பேர்கிட்ட கொண்டாந்து விட்டாலும் விற்காது. இதை விட அதிகமான மார்க்கெட் எங்க இருக்கும்னா 6 கோடி பேர்கிட்ட வந்து வித்துட்டு போயிடுறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு, இது எப்படிங்க சொல்ல முடியும்? இது எப்படி இதை கணிச்சு சொல்றதா? இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றதா? அதற்கான அறிகுறியாவது இருந்துச்சா? மண்ணுக்கு கீழே பெட்ரோல் இருக்குங்கிற அறிவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சா? இல்ல. அப்ப எப்படி நீங்க இதை யோசிக்கணும்? இது வந்து கண்டிப்பா இறை தூர்தான். இது என்ன நடக்காதுன்னு சொன்னாருன்னு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 300 வருஷத்துக்கு எல்லாம் சொன்னா இவன் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டான். இன்னைக்கு என்னடா எப்படி என்ன மாறி போச்சு இன்னைக்கு அரபுகள்லாம். ஒவ்வொருத்தரும் ஒரு பஞ்சாயத்து போடாலும் ஊரை வச்சுட்டு நாடுங்கிறான். அதுல கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது. அந்த ரூபாய்க்கு நம்ம நாட்டு ரூபாயை விட 120 ரூபா 150 ரூபா மதிப்புங்கிறான், 200 ரூபா மதிப்புங்கிறான். அது நாடு என்னடான்னு பார்த்தா நம்ம பஞ்சாயத்து போடுதான். ஒரு பஞ்சாயத்து போடுதான் அவளுக்கு ஒரு நாடு. அவனுடைய கரன்சிக்கு உள்ள மதிப்பு பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு? இந்த அர்துல் அரபுண்டாங்க, அரபு மண்ணுண்டாங்க. இந்த அரபு மண்ணு முழுசும் அப்படி இருக்குது. ஒரு சவுதி மட்டும் இல்ல, சவுதி எப்படி ஆயிரும் சொல்லல, அர்துல் அரபுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபு மண்ணு அப்படி ஆகும். மொத்த அரபு ஈராக்லையும் அந்த மண்ணை இங்க போட்டு நெருக்கடி கொடுக்கறதுனால வேணா ஈராக்ல அப்படி இல்லாம இருக்கலாம். இப்போ அங்க உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது, விற்க தடை இருக்குது. அதனால தான் அந்த வளம் இல்லாம இல்ல. அப்ப அரபு மண்ணில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த அளவுக்கு செல்வம் செழிப்பாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே.
அதை நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறுகிற காட்சியை பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு